ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்க கிரென்கே செஸ் கிளாசிக் டோர்னமெண்ட்ல இருந்து ரவுண்ட் 2ல நடந்த ஒன் ஆஃப் த கேம் தான் நம்ம பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா டேனியல் ஃப்ரெட்மனுக்கும் மேக்னஸ் கால்சனுக்கும் நடந்த கேம் தான். இதுல டேனியல் ஃப்ரெட்மன் பார்த்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் மேக்னஸ் கால்சன் பார்த்தீங்கன்னா பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா போக போக ரொம்பவே சுவாரஸ்யமா போகும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம இப்போ இமீடியட்டா வீடியோக்குள்ள போலாம். இதுல டேனியல் ஃப்ரெட்மன் பாத்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறதுனால d4 ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ நைட் f6 நைட் f3 b6. ஸோ இந்த இடத்துல கால்சன் பாத்தீங்கன்னா b6 ப்ளே பண்ணி அவருடைய பிஷப் வந்து ஃபேன் கேட்ட பண்ண போறாரு. இப்போ g3 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துலயும் ஒரு பிஷப் ஃபேன் கேட்ட பண்ண போறாரு. இப்போ பிஷப் b7 பிஷப் g2 இப்போ g6 புஷ் பண்ணார். ஸோ கால்சன் பாத்தீங்கன்னா இந்த சைட்லயும் அவருடைய பிஷப் வந்து ஃபேன் கேட்ட பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இப்போ c4 பானை புஷ் பண்றாரு. இப்போ பிஷப் g7. ஸோ கால்சன் பார்த்தீங்கன்னா அவருடைய ரெண்டு பிஷப்புமே வந்து லாங் டயகனலில் போட்டுட்டாரு. இப்போ ரெண்டு பேருமே கேன்சல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ரெண்டு பேருமே கேன்சல் பண்ணுறாங்க. இப்போ d5 புஷ் பண்ணுறாரு ஒயிட்டு. இந்த இடத்துல இப்போ நைட் a6 ப்ளே பண்ணுறாரு. ஸோ நைட் a6 ப்ளே பண்ணதுமே நெக்ஸ்ட் வந்து c5 ஸ்கொயருக்கும் வருவார். ஸோ இந்த நைட்டை வந்து ரீமென்யூர் பண்ணுறாரு. இப்போ நைட் c3 இப்போ நைட் c5. ஸோ கால்சன் அவருடைய நைட்டை வந்து ரீமென்யூர் பண்ணுறாரு. இப்போ நைட் d4 இப்போ e5. இந்த இடத்துல இப்போ இந்த நைட் அட்டாக்ல இருக்கிறனால இப்போ நைட் b3 வராரு. இப்போ கால்சன் வந்து d6 புஷ் பண்ணுறாரு. இப்போ நைட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நைட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்போ a3. ஸோ நெக்ஸ்ட் a3 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து b4 ப்ளே பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்போ நைட் d7 ப்ளே பண்ணுறாரு பிளாக். இந்த இடத்துல இப்போ e4 புஷ் பண்ணுறாரு. ஸோ இப்போ ஒயிட் பார்த்தீங்கன்னா அவருடைய சென்டர் பான்ஸை வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அண்ட் கால்சனுடைய சென்டர் பான்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல ஒயிட்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகப்படியாக இருக்கு. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஈக்குவலிஷான பொசிஷன் தான். இப்போ f5 புஷ் பண்ணுறாரு கால்சன். ஸோ இந்த இடத்துல பொசிஷன் வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்றாரு. இப்போ b4 இப்போ பிஷப் a6. ஸோ இந்த இடத்துல பிஷப் வந்து a6ல போட்டு இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு c4 பானை. இப்போ இமீடியட்டா குயினை வச்சு காட் பண்றாரு. இப்போ பிஷப் பார்த்தீங்கன்னா திருப்பி c8க்கு ரீரூட் ஆகிறாரு. ஏன்னா இந்த பிஷப்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பெரிய ஸ்கோப்பே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த லாங் டயகனல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பிஷப் வந்து எந்த விதமான ஸ்கோப்புமே கிடையாது. அதனால பிஷப் வந்து இப்போ c8க்கு ரீரூட் ஆயிட்டாரு. இப்போ நைட் a4 நைட் f6. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ பீசஸை வந்து ஷஃபிள் பண்றாங்க. இப்போ f3 இப்போ c takes b4 a takes b4. ஸோ இந்த இடத்துல பான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த a ஃபைல் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ f4 புஷ் பண்றாரு. f4க்கு அப்புறமா இந்த இடத்துல நைட் c3 இப்போ g5 ப்ளே பண்றாரு பிளாக். ஸோ இப்போ கால்சனுடைய பான்ஸ் எல்லாம் பாருங்க ரோல் ஆயிட்டே இருக்கு. இப்போ g4 புஷ் பண்றாரு. ஸோ g4 புஷ் பண்ணி இதை ஸ்டாப் பண்றாரு. இந்த இடத்துல மேக்னஸ் வந்து h5 ப்ளே பண்ணி திருப்பி இந்த h5ல வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்றாரு. இப்போ h3 இந்த இடத்துல இப்போ h takes g4 h takes g4. ரெண்டு பேருடைய பான்ஸுமே பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கால்சன் இப்போ என்ன பண்றாருன்னா அவருடைய ஒரு நைட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு. அதாவது நைட் டெக்ஸ் g4 ப்ளே பண்றாரு. இப்போ பான் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இப்போ பிஷப் டெக்ஸ் பானு. ஸோ ஒரு நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆப்பனண்ட்டோடைய ரெண்டு பானை வந்து டேக் பண்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லை ஒயிட்டோடைய கிங்கையும் இந்த இடத்துல எக்ஸ்போஸ் பண்றாரு. இந்த இடத்துல இப்போ ஒயிட் கிங்குக்கு முன்னாடி இருக்கிற பான்ஸ்லாம் பாருங்க காணும். பட் இப்போ பிளாக்குடைய பான்ஸ்லாம் இந்த இடத்துல ரோல் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அண்ட் பிளாக்குடைய ஹெவி பீஸுமே இந்த இடத்துல கேம்குள்ளே வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. ஸோ ஒயிட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக ப்ளே பண்ணால் தான் இந்த கேம் வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ ஒயிட் ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே பிளாக்குடைய பான் வந்து பாசர் பண்ண ஆயிடும். ஓகேங்களா? இந்த இடத்துல பிஷப் h3 ப்ளே பண்ணுறாரு. ஸோ பிஷப் h3 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை சேலஞ்ச் பண்ணுறாரு. இப்போ குயின் d7 ப்ளே பண்ணி பிஷப்பை கார்ட் பண்ணுறாரு கால்சனு. இப்போ பிஷப் டெக்ஸ் பிஷப் குயின் டெக்ஸ் பிஷப். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பீஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுடைய ஆப்பனண்ட்டோடைய குயின் வந்து நம்மளுடைய கேம்குள்ளே வரும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவு ட்ராயிஷான பொசிஷன் தான். பட் ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ப்ளே பண்ணுறதுக்கு. எல்லா மூவ்ஸுமே பார்த்தீங்கன்னா கால்சனுடைய பான்ஸை நம்ம லூஸ் விட்டுறாமல் நம்ம ப்ளே பண்ணணும். ஸோ இப்போ கால்சனுடைய குயின் வந்து கிங் கேம்குள்ளே வந்து ஒரு செக்கோட வருது. இப்போ கிங் வந்து f2 வராரு. இப்போ குயின் h4. ஸோ குயின் h4க்கு அப்புறமா திருப்பி இது ஒரு செக்குன்றதுனால கிங் வந்து e2 போறாரு. இப்போ g4 ப்ளே பண்ணுறாரு. ஸோ கால்சனுடைய மெயின் மோட்டிவே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒயிட்டுடைய கிங்கை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லை அவருடைய பான்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இப்போ ரோல் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு பான்ல ஏதாவது ஒரு பான் பாசர் பான் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பிளாக் வந்து இந்த கேமை சுலபமாக வின் பண்ணிடுவாரு. இப்போ கிங் d1 ப்ளே பண்றாரு ஒயிட். இப்போ f3. ஸோ கால்சன் பார்த்தீங்கன்னா அவருடைய பான்ஸை வந்து ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த இடத்துல பிளாக் உடைய பான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்கு. ஸோ கால்சன் பண்ண சாக்ரிஃபைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அவருக்கு கை கொடுத்துட்டு இருக்கு இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே. பட் ஒயிட் இன்னொரு பக்கம் ரொம்பவே கரெக்டாக ஆடினார்னா இந்த கேமை வந்து ஹோல்ட் பண்ண முடியும். பட் ஒயிட் இந்த கேமை வந்து ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய அக்யூரசி தேவைப்படுது. ஸோ ஒரு நம்பர் 1 பிளேயர் கூட ஆடும்போது இந்த மாதிரியான ஒரு பொசிஷன், அதாவது கால்சனுடைய ரெண்டு பான்ஸுமே வந்து இந்த இடத்துல ரோல் ஆகும்போது நம்ம கண்டிப்பாக வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்கு. இப்போ கிங் c2 ப்ளே பண்றாரு. ஒயிட் வந்து அவருடைய கிங்கை வந்து இந்த சைடு சேஃபா கொண்டு போறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்பதான் அவருடைய மத்த பீஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த பான்ஸ் எல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். இப்போ f2 புஷ் பண்றாரு. ஸோ f2 புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பான் பாருங்க ரொம்பவே வந்து ஃபார்வர்டுக்கு வந்திருக்காரு. அண்ட் இந்த ரூக் தான் வந்து இங்க பிளாக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த பானை வந்து கால்சனுடைய குயின் வந்து சூப்பரா வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல குயின் e2. ஸோ குயின் e2 ப்ளே பண்ணி இப்போ இந்த பானுக்கு ரெண்டு அட்டாக் வருது. இப்போ ரூக் f3 ப்ளே பண்றாரு. ஸோ இந்த ரூக் f3 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் கால்சனுடைய இந்த
இந்த ரூக்கும் வந்து கேம்குள்ள வந்துருவாரு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரூக் பேட்டரியும் கால்சன் வந்து ஃபார்ம் பண்ணுவாரு. இப்ப பிஷப் E3, ஸோ இந்த இடத்துல இப்ப பிஷப் E3 பிளே பண்ணி இந்த பானுக்கு வந்து ஃபர்தர் அட்டாக் வந்து தராரு. இப்ப ரூக் A F8, ஸோ ரூக் A F8 பிளே பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி இந்த பானுக்கு வந்து அடிஷனலா கால்சன் வந்து ப்ரொடெக்ஷன் தராரு. இந்த குயின் பிளஸ் கால்சனுடைய 2 ரூக்குமே இந்த இடத்துல வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பானை வந்து ஒயிட் டேக் பண்ணிக்கிறாரு. இந்த பானை டேக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல தான் கால்சன் பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்றாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல கால்சன் என்ன பண்றாருன்னா இந்த பானை வந்து புஷ் பண்றாரு. ஸோ நேச்சுரலா எல்லாருமே பிளே பண்ணக்கூடிய விஷயம் தான் இது. ஸோ அவங்க கிட்ட வந்து பாசர் பான் இருக்கும் போது, அதுவும் கனெக்டட் பாசர் பான் இருக்கும் போது நம்ம இன்னொரு பானை புஷ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஆக்சுவலா நம்ம வந்து பிஷப் H6 பிளே பண்ணிக்கலாம். பிஷப் H6 மூலமா நம்ம வந்து இந்த பிஷப்பை வந்து பிரஷர் பண்றோம். ஏன்னா இந்த பிஷப் தான் வந்து இந்த பானை வந்து அட்டாக் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த பீஸா இருக்கிறாங்க. ஸோ இந்த பீஸை நம்ம திருப்பி பிரஷர் பண்ணி இதுல இருந்து நம்ம ஒயிட்டுடைய ஒரு டிஃபெண்டரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க சப்போஸ் பிஷப் டெக்ஸ் பிஷப் பிளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிம்பிளா குயின் டெக்ஸ் பிஷப் பிளே பண்ணிக்கலாம். திருப்பி குயின் வந்து அழகா இந்த H3க்கு வந்துருவாரு. ஸோ இது மூலமா பாத்தீங்கன்னா திருப்பி இந்த பானுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடம் அதிகமா கிடைச்சிரும். ஏன்னா ஒயிட்டுடைய ஒரு டிஃபெண்டரை நம்ம ரிமூவ் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல நீங்க நைட்டை வந்து D1லயும் போடலாம். பட் நீங்க நைட்டை D1ல போட்டீங்கன்னா இங்க திருப்பி G3 ரோல் ஆகும். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா பிளாக்கு ஒரு ஈஸியான பொசிஷன் தான். ஸோ இந்த பானை வந்து அழகா ரோல் பண்ணிட்டு கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாரு. பட் இந்த இடத்துல கால்சன் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய இந்த பானை வந்து புஷ் பண்ணிட்டார். ஸோ இதை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் உங்களுக்கு வந்து பிளாக் வந்து வின் பண்ற மாதிரி தோணும். பட் இந்த இடத்துல ஒயிட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஃபென்ஸ் இருக்கு. அதாவது ரூக் A8 பிளே பண்ணி இந்த கேமை வந்து ஒயிட் ஹோல்ட் பண்ணலாம். கரெக்டா டேனியல் ஃப்ரெட்மன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரூக் A8 பிளே பண்ணிருக்காரு. ஸோ ரூக் A8 உடைய பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரூக் டெக்ஸ் ரூக் பிளே பண்ணீங்கன்னா நம்ம இந்த ரூக்கை டேக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பானை உங்களால புஷ் பண்ண முடியாது. ஏன்னா குயின் டெக்ஸ் பான் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதே கால்சன் இந்த இடத்துல வந்து பிஷப் H6 பிளே பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ரூக் A8 ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஏன்னா ரூக் டெக்ஸ் ரூக் நீங்க பிளே பண்ணாலுமே நெக்ஸ்ட் நம்ம பிளாக் உடைய ரூக்கை டேக் பண்ண முடியாது. ஏன்னா இங்க வந்து பான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பானை நம்ம G3க்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ரூக்கு வந்து சப்போர்ட்டே இல்லாம போயிடுச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு ரூக்கை கொடுத்து இந்த ரூக்கை டேக் பண்ணி குயினையும் நம்ம வந்து ரொம்பவே ஆக்டிவா கொண்டு வரோம் பிளாக் உடைய பானை ஸ்டாப் பண்றதுக்காக. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல கால்சன் வந்து குயின் H3 பிளே பண்றாரு. குயின் H3 மூலமா இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல வந்து ஆக்சுவலா குயின் D1 நீங்க பிளே பண்ணலாம். ஸோ குயின் D1 பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த ரூக்கையும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் உங்களால இந்த பானையை வந்து ஃபர்தரா புஷ் பண்ண முடியாது. இந்த பானை நீங்க புஷ் பண்ணீங்கன்னா ரூக் டெக்ஸ் F2 வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க என்னதான் இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணாலுமே நெக்ஸ்ட் ரூக் டெக்ஸ் G2. ஸோ இந்த இடத்துல ஒயிட் வந்து ஆப்வியஸா ஒரு பீஸை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஆரம்பத்திலே கால்சன் வந்து அவருடைய ஒரு பீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த 2 பானை ரோல் பண்ணாரு. ஸோ இந்த 2 பானை நம்ம கேப்சர் பண்ணோம்னா நம்மளும் ஒரு பீஸை கொடுக்க வேண்டியதா இருக்கும். பட் எனிவே இந்த பொசிஷனை பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து ஹோல்ட் பண்ணிடலாம். இது வந்து டிராய்ஸான பொசிஷன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் குயின் D1 பிளே பண்ணல. ஒயிட் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து இந்த H1ல போட்டுட்டார். ஸோ ரூக் H1 பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பிளேபிளான மூவ் தான். பட் இந்த இடத்துல வந்து இப்போ கால்சனுக்கு வந்து ஒரு நல்ல மூவ் இருக்கு. அதாவது ரூக் F8 பிளே பண்ணி இந்த குயினை வந்து அட்டாக் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா டேனியல் ஃப்ரெட்மன் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இந்த இடத்துல டேனியல் ஃப்ரெட்மன் ஆக்சுவலா பிளே பண்ணிருக்க வேண்டிய மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா குயின் டெக்ஸ் ரூக்கு கிங் டெக்ஸ் குயின். இப்பதான் நம்ம வந்து இந்த குயினை வந்து டேக் பண்ணணும். இப்போ நம்ம பிளாக் உடைய பானை குயினை கன்வெர்ட் பண்றதுக்கு அலோ பண்றோம். இப்போ ரூக் டெக்ஸ் பானு, இப்போ குயின் டெக்ஸ் C4 வருது. இப்போ நம்ம வந்து ரூக்கை வச்சு கிங்குக்கு ஒரு செக் தரோம். நெக்ஸ்ட் கிங் வந்து இந்த E7 ஸ்கொயருக்கு வந்ததுக்கு அப்புறமா பிஷப் வச்சு ஒரு செக் தரோம். திருப்பி கிங் வந்து E8 வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த பானை வந்து B5க்கு புஷ் பண்றோம். ஏன்னா இந்த பான் வந்து அட்டாக்ல இருக்கு. இப்போ இந்த பானை இந்த நைட் வந்து சூப்பரா கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பிளாக் கிட்ட ஒரு குயினும் பிஷப்பும் இருக்காரு. ஒயிட் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரூக்கு பிளஸ் 2 மைனர் பீஸ் இருக்காங்க. இந்த ஒரு பொசிஷன்ல இருந்து ஒயிட் வந்து இந்த கேம் வந்து ஹோல்ட் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா பிளாக் உடைய குயினும் பிஷப்பும் பாத்தீங்கன்னா கோஆர்டினேஷனே கிடையாது. ஏன்னா இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப் பாத்தீங்கன்னா பிளாக் உடைய இந்த பான்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லா கட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பான்ஸுமே பாத்தீங்கன்னா டார்க் ஸ்கொயர்ல தான் இருக்கிறாங்க. அண்ட் ஒயிட் உடைய பீசஸ் கோஆர்டினேஷன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா இருக்கு. நைட்டு ரூக்கு பிஷப் எல்லாருமே பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து சூப்பரா டிஃபெண்ட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்ல இந்த இடத்துல ஒயிட் பிளே பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். பட் இருந்தாலுமே ஒயிட் கரெக்டா பிளே பண்ணாருன்னா இந்த கேம் வந்து ஓரளவுக்கு பிளேபிளா கன்வெர்ட் பண்ணி டிராவா பிளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் எனிவே இந்த இடத்துல டேனியல் ஃப்ரெட்மன் பாத்தீங்கன்னா குயின் டெக்ஸ் F8 மூவ் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் குயின் பிளே பண்றாரு. இது வந்து ஒரு பெரிய பிளண்டரா மாறிடுது. இப்போ ரூக் டெக்ஸ் குயின் வந்து இப்போ கால்சன் பிளே பண்றாரு. இதோடைய ஃபாலோ அப் மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ பிஷப் டெக்ஸ் பான் பிளே பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல கால்சன் வந்து இந்த பானை வந்து ப்ரமோட் பண்றதுக்கு த்ரெட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இப்போ பிஷப் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இப்போ பான் டெக்ஸ் பிஷப், இப்போ ரூக் டெக்ஸ் பிஷப் வந்து செக் கூட வருது. ஸோ இப்போ இந்த பானை வந்து கேப்சர் பண்ண முடியாது. இப்போ செக் இருக்கிறதுனால இதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். இப்போ கிங் விலகினதுக்கு அப்புறமா இப்போ இந்த பானை வந்து புஷ் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த பானை வந்து நெக்ஸ்ட் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு கால்சனு. ஸோ இந்த இடத்துல இந்த ரூக் எடுத்துட்டு வந்து இந்த பானுக்கு பின்னாடி போறாரு ஒயிட். ஸோ இந்த ரூக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காவலுக்கு இருந்தே ஆகணும். இந்த பானை ப்ரொமோட் பண்ண விடாம
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட்டாலேயும் வந்து இந்த செகண்ட் ரேங்குக்கு வர முடியாது, ரூக் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல இப்போ கால்சர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கிங்கை வந்து F7க்கு கொண்டு வராரு. ஏன்னா இந்த ரூக் வந்து இந்த கிங்கையும் வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கிங் F7க்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ C5. ஸோ இன்னும் சில மூவ்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து கால்சன் வந்து அவருடைய பானை வந்து சூப்பராக கன்வெர்ட் பண்றாரு. இப்போ பிஷப் F8, கிங் C4, பிஷப் H6, B5, D-Tech C5, D6, இப்போ C-Tech D6, B6, இப்போ ரூக் B2. ஸோ ரூக் B2 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து சேஸ் பண்றாரு. இப்போ கால்சனுக்கு பாருங்க சென்டர்ல 3 கனெக்டட் பான்ஸ் இருக்கு. அண்ட் ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்டர்ல ஒரே ஒரு பான் தான் இருக்கு. அண்ட் மீதி ஒரு பானும் பார்த்தீங்கன்னா கனெக்டட் பான்ஸே கிடையாது. அண்ட் இன்னொரு பானும் பார்த்தீங்கன்னா கால்சனுக்கு வந்து இங்க பாசர் பான் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இந்த இடத்துல இப்ப B7. இப்ப கால்சன் வந்து ஒரு செக் தராரு. இப்ப கிங் D5. இப்ப இந்த பானை கேப்சர் பண்ணிக்கிறாரு. G2 பானை ஒயிட் வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்ப ரூக் B6, ரூக் A2, ரூக் B3, ரூக் A7 செக் வருது. ஸோ இன்னும் சில மூவ்ஸில் பார்த்தீங்கன்னா கால்சன் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய என் கேம் ஸ்கில்ஸை காமிச்சு ஸோ இந்த இடத்துலேருந்து கால்சன் வந்து சில மூவ்ஸில் கேமை வந்து வின் பண்ணிடுறாரு. ஸோ கால்சனுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பான்ஸும் இருக்குது. ஸோ ரூக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ ரூக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஸோ கால்சனுக்கு வந்து ஃபைனலாக எக்ஸ்ட்ரா 2 பான் இருக்கிறதுனால இந்த 2 பானை வச்சு ஈஸியாக கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறாரு. ஸோ பர்டிகுலராக இந்த பொசிஷனில் ஒயிட் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ கால்சன் பார்த்தீங்கன்னா இந்த கேமை வந்து கம்ஃபர்டபுளாக 2 பானை வச்சு வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கால்சன் என்னதான் நடுநடுவில் சின்ன சின்ன தப்புகள் பண்ணாலுமே ஸோ கால்சன் பண்ணுற தப்புகளை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அதுக்கே நம்ம வந்து தனியாக நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம தப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம்னா நம்மவே எக்ஸ்ப்ளோர் ஆகிடுவோம். ஸோ இந்த விஷயம் தான் இந்த கேமில் ஆக்சுவலாக நடந்திருக்கு. எனிவே கால்சன் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து நல்லாவே அனலைஸ் பண்ணியிருப்பார் இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா. அண்ட் ஒயிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பண்ண தவறுகள் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிற ஃபைனலாக நான் சைன் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் இனி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.